இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம். இந்த கலாவுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா முட்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். வெண்மை நிறமான பூக்களையும் சிவப்பு நிறமான பழங்களையும் கொண்டிருக்கக்கூடிய காய் இந்த கலாக்காய் அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்த்துருப்போம். கிராமங்கள்லாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கலாக்காய் ரொம்ப அழகாக தெரியும். நிறைய இடங்களில் நம்ம கூவி விற்று கொண்டிருப்பதை கூட கலாக்காயுடைய பழங்கள் நம்ம சாப்பிட்ருப்போம் சின்ன வயசில். இந்த கலாக்காயை பொறுத்தவரையிலும் இந்த பழத்துடைய மிகச்சிறப்பான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சுவையாக இனிப்பாக இருந்தாலும் கூட சர்க்கரையை தூண்டாத ஒரு பழம் அப்படிங்கிறது இந்த கலாக்காயை சொல்லலாம். இந்த கலாக்காயுடைய மிக மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஜீரண மண்டலத்தை தூண்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு காயின்னு இதை சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்டாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரப்புகளை சாப்பிட்டால் மட்டுமே வயிறு எரிச்சல் இல்லாமல் இருக்கிறது. அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா செரிமானத்தை தூண்டக்கூடிய என்சைம் சிரப்புகளை இன்றைக்கு நிறைய சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த என்சைம் சிரப்புகளை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கோளாறு டெவலப் ஆகுது. அதாவது அவர்களுக்கு அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய ஒரு கோளாறு ஏற்படுகிறது. இதை குறைக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த கலாப்பழத்திற்கு உண்டு. சாப்பிட்டு முடித்தவுடன் ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு 10 கலாப்பழக்கங்களை மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட சீரணமின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்கலாம். கலாப்பழத்தை சாப்பிடும்போது வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். வயிறு குறைவதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலையில் பேண்ட்டு போடும்போது ஒரு ஓட்டையில் போட்டிருப்பாங்க பெல்ட்டு. மதியம் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையிலிருந்து அடுத்த ஓட்டைக்கு போட்டால் தவிர வயிறு சுலபமாக இல்லாமல் இருக்கின்றது போல் ஒரு தோற்றம் இருக்கும். அந்த அளவுக்கு வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மிக அதிகமாக இருக்கும். அவர்கள் இந்த கலாப்பழத்தை ஒரு 10 பழத்தை இல்லை ஒரு 5 பழத்தை மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட தொந்தரவாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு கலாப்பழம் ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து என்றால் மிகையாகாது. கலாப்பழத்துடைய பூக்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துகின்ற ஒரு சக்தி உண்டு. பொதுவாக கலாப்பழத்துடைய பூக்கள் வெண்மை நிறமான பூக்களாக இருக்கும். ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு 200 அல்லது 300 பூக்களை அதில் போட்டு ஒரு வெள்ளை துணியில் கட்டி சூரியப்புடம் வைக்க வேண்டும். அது மாதிரி சூரியப்புடம் வைத்த பிறகு ஒரு வார காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் நன்றாக மிதக்க ஆரம்பிக்கும். எப்போது மிதக்கிறதோ அப்போது அந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்து தினசரி 2 சொட்டுக்கள் கண்களில், வலது இடது கண்களில் 2 சொட்டுக்கள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து விட்டு வந்தோமேயானால் கண்கள் சம்பந்தப்பட்ட எந்த விதமான நோயும் வராமல் நம்மால் பார்த்து கொள்ள முடியும். குறிப்பாக சர்க்கரை சம்பந்தப்பட்ட கண் நோயின்னு சொல்லுவோம், டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அல்லது கிளக்கோமான்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த 2 நோய்க்கும் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த கலாக்காயிலிருந்து, கலா பூவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய். பாரம்பரிய மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நன்றாக எண்ணெயை செக்கிலிட்டு ஆட்டிய நல்லெண்ணெயை கொண்டு ஒரு லிட்டர் அளவுக்கு கொண்டு அதை ஒரு செம்பு பாத்திரத்தில் இட்டு வைத்து விடுவார்கள். அதில் இந்த பூவை மட்டும் தினசரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூவாக எடுத்து போட்டு சூரியப்புடம் வைத்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை இந்த கிளக்கோமா மற்றும் இன்னொரு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அந்த நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கண்களுடைய பார்வை சிறிதாக குறைந்து கொண்டே வரும். பெரிய அளவில் இருக்கக்கூடிய கண் பார்வை ஒரு வட்டத்திற்குட்பட்ட மாதிரி பக்கவாட்டில் இருக்கக்கூடிய கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும். அப்படியே நாளாக ஒரு வட்டமாக மட்டும்தான் வழி தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்களுக்கு இந்த எண்ணெயை தொடர்ந்து போட்டு கொண்டு வரும்போது கண் பார்வை இழக்கின்ற விகிதம் வேகமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும் போது
இந்த கலாக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயை கண்களுக்குள் விடும்போது பார்த்திங்கன்னா 2 வருடத்திற்கு ஒரு முறை, 3 வருடத்திற்கு ஒரு முறை, ஏன் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கண் குறையாமல் ஓரளவுக்கு அப்படியே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருப்பதை கூட நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குறைப்பதற்கு இந்த கலாக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பூ ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம கண் புரை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார்கள். அதில் 100ல் பார்த்திங்கன்னா ஒரு 10% பேருக்கு இடியோபத்திக் ஐ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன காரணமும் தெரியாமல் கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும். கண்கள் சம்பந்தப்பட்ட எந்த பரிசோதனை செய்து பார்த்தாலும் சரி, அவர்களுடைய லென்ஸ் நல்லா இருக்கும், உள்ளே இருக்க ரெட்டினா நல்லா இருக்கும், ஆப்டிக் நர்வ் நல்லா இருக்கும், ஆனாலும் பார்வை குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பார்வை குறைபாடு ஏற்படும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த கண் புரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த கலாக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன எண்ணெய் 2 சொட்டு, காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி, காலை சூரிய உதயத்திற்கு முன்பு, அதே போல் இரவு படுக்கும்போது அப்படிங்கிற மாதிரி விட்டு படுக்கும்போது பார்த்திங்கன்னா நாளாக அந்த கண்ணுடைய பார்வையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். மருத்துவ ரீதியாக இதை பரிசோதனை செய்து பார்த்தோமேயானால் நம்ம ஒரு கிளக்கோமாக்கு தேவையான ஒரு டெஸ்ட்டோ அல்லது ஒரு ஆப்டிக் நர்வ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டோ அல்லது அந்த கண் விழின்னு சொல்லக்கூடிய ரெட்டினா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டோ நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். பாரம்பரிய மருத்துவத்தில் கண் நோய்களை பற்றி நிறைய குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். நகுலாந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது இரவில் பார்வை தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, மாலை கண்ணு நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை. அதே போல் தினாந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், அதாவது பகலில் கண் தெரியாது, இரவில் மட்டும்தான் கண் தெரியுங்கிற ஒரு பிரச்சனை. இதெல்லாம் பாரம்பரியமாகவே இருந்து வருகின்ற நோய்கள். அந்த நோய்க்கு கலா பூவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. எனவே நேயர்களே, இந்த கலாக்காயை பொறுத்தவரையிலும் ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு, வாய்வு தொந்தரவுகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. கலா பூவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் கண் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லுகின்ற கண் நோய், டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுகின்ற கண் நோய், கிளக்கோமா அப்படின்னு சொல்லுகின்ற கண் நோய்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் பல்வேறு விதமான வகுப்புவாதம் சார்ந்த போராட்டங்கள் இந்தியாவில் தொடர்ந்து செய்திகளாக மாறுவதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எது தேசபக்தி இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் தொடர்ந்து வெடித்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு மதவாத கருத்துக்களுக்கு எதிராக மாற்று சிந்தனைகளை பேசுகிறவர்கள், அவர்கள் பெரியாரிஸ்டுகளாக இருக்கலாம், அம்பேத்கரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது இடதுசாரி சித்தாந்தங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம், தொடர்ந்து தாக்குதல்களுக்கு உள்ளாவது என்பது இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு இடத்தில் என்று இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அதே விதமான பிரச்சனை இன்னொரு இடத்தில் தொடங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். சென்னை ஐஐடி வளாகத்தில் அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டதையும் அதையொட்டி மிகப்பெரிய சர்ச்சைகளும் விவாதங்களும் போராட்டங்களும் நடந்ததை நாம் கண்டோம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புனே திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் அங்கே ஒரு தகுதியற்ற ஒரு நபர் வகுப்புவாத சக்திகளால் திணிக்கப்பட்டதை எதிர்த்து மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியதையும் காவல்துறையினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதையும் நாம் கண்டோம். சமீபத்தில் ஆந்திராவில் உள்ள ஹைதராபாத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக ரோஹித் வெமுலா என்கிற ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் அம்பேத்கரை முன்னிறுத்தி அவர் நடத்திய ஒரு இயக்கம் அல்லது அவர் வைத்த சில கருத்துக்களுக்காக அவர் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டார். அங்கிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். அதன் அடிப்படையில் அவர் தொடர்ந்து அங்கே ஒரு ஆய்வை தொடர முடியாத சூழ்நிலையில் தன்னுடைய போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் மனம் கசந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார்.
அதனுடைய வேறொரு பரிமாணமாக இப்பொழுது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது இன்றைக்கு வெடித்திருக்கிறது. அதாவது கன்ஹயா என்கிற அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் இயக்கத்தைச் சேர்ந்தவர். அவர் சமீபத்தில் அங்கே பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு கூட்டத்தில் ஒரு உரையாற்றுகிறார். அந்த உரையிலே மரண தண்டனைக்கு எதிரான கருத்துக்களை மிக தீவிரமாக அவர் முன்வைக்கிறார். இன்றைக்கு மரண தண்டனைக்கு எதிரான கருத்துக்கள் இந்தியா முழுக்க பேசப்பட்டு வருகின்றன, விவாதிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்திலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து மரண தண்டனைக்கு எதிராக போராடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அவர் மரண தண்டனைக்கு எதிராக, அதிலும் குறிப்பாக அப்சல் குரு போன்றவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை என்பது எப்படி நியாயமற்றது என்பதையும் ஒட்டி அவர் சில வார்த்தைகளை பேசுகிறார். அந்த ஒரு விஷயத்திற்காக அங்கே ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பு, ஒரு வலதுசாரி மனோபாவம் கொண்ட ஒரு மாணவர் அமைப்பு அங்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறது. அதாவது அந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில கோஷங்கள் எழுப்பப்பட்டதாகவும், அதனால் கன்ஹயா உள்ளிட்ட இந்த மாணவர்கள் தேச விரோத செயலில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அங்கு உருவாக்கினார்கள். அதன் அடிப்படையில் கன்ஹயா என்கிற அந்த மாணவர் அமைப்பு தலைவர் அவர் கைது செய்யப்படுகிறார். அதோடு மட்டுமல்ல, அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய பலரும் கூட கைது செய்யப்படுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றன அந்த மாணவர்களுக்கு, அந்த மாணவர்களை சார்ந்தவர்களுக்கு. அப்படி கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டவர்களில் அவர்கள் சிபிஐ இயக்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான டி ராஜா அவர்களும் ஒருவர். ஏனென்றால் அவருடைய புதல்வியார் அங்கே படித்து கொண்டிருக்கிறார். அவர் கன்ஹயா என்கிற அந்த மாணவருக்கு ஆதரவாக அங்கு செயல்பட்டார் என்று சொல்லி அவர் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதற்காக டி ராஜா அவர்களின் மீது ஒரு கடுமையான ஒரு கொலை மிரட்டல்களும் அவருக்கு விடுக்கப்பட்ட செய்திகளையும் நாம் பார்த்தோம். அதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் இந்த மாணவரை சந்தித்து அவரோடு பேசுவதற்காக வந்தவர்கள் அங்கிருந்த வழக்கறிஞர்கள் என்ற போர்வையில் இருந்த சில வகுப்புவாத சக்திகளால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான விஷயங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன ஒரு கருத்தை சொன்னார் என்றால், ஹபீப் சையத் போன்ற சில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத சக்திகளுக்கு இந்த மாணவர்களோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் அதற்கு ஆதரவாக சயீத் ஒரு ட்விட்டர் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார் என்று ஒரு விஷயத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் குறிப்பிட்டார். ஆனால் இது எல்லாமே தவறு என்று இன்றைக்கு நிரூபணமாகிவிட்டது. அதாவது சயீத் பேரில் வெளியிடப்பட்ட அந்த ட்விட்டர் செய்தி என்பது போலி கணக்கின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒன்று என்று அந்த செய்தி கூறுகிறது. ஆக இதை உண்மையில் பாகிஸ்தானில் இருப்பவர்கள் இந்த மாணவர்களை தூண்டி விடுகிறார்கள் என்பது பொய் என்பது நிரூபணமாகிவிட்டது. அடுத்ததாக கன்ஹயா என்கிற இந்த மாணவர் அவர் எதையுமே தேசத்திற்கு விரோதமாக, தேச விரோதமாக அவர் பேசவில்லை என்று காவல்துறையினர் இப்பொழுது சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் கடந்த பல நாட்களாக இந்த சர்ச்சை எதற்காக உருவாக்கப்பட்டது? எதற்காக இந்த மோதல்? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. பொதுவாக ஒரு நாட்டில் பல்கலைக்கழகங்கள் என்பது, கல்வி நிலையங்கள் என்பது அடுத்த கட்ட தலைவர்களை, அடுத்த கட்ட சிந்தனையாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அங்கு பல்வேறு விதமான குரல்கள் ஓங்கி ஒலிக்க வேண்டும், பல்வேறு விதமான கருத்து மோதல்கள் நடக்க வேண்டும். நீங்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தையே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே கருத்தியல் சார்ந்து, சிந்தனைத்தளம் சார்ந்து பல தலைவர்களை உருவாக்கிய, அரசியல் தலைவர்களையும் சிந்தனையாளர்களையும் உருவாக்கிய ஒரு களம் அந்த பல்கலைக்கழகம். அந்த இடத்தில் சுதந்திரமாக யாரும் எந்த கருத்தையும் பேசவும் எழுதுவதற்குமான ஒரு சூழல் இவ்வளவு காலம் இருந்து வந்திருக்கிறது. கருத்துக்கள் மோதக்கூடிய இடங்களில், கருத்துக்கள் தொடர்ந்து சுதந்திரமாக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் ஒரு புதிய சிந்தனைகள் உருவாக முடியும், புதிய சிந்தனையாளர்கள் உருவாக முடியும். ஆனால் இப்பொழுது அந்த சுதந்திரமான சூழலை சீர்குலைப்பதற்கான முயற்சிகள் நாடு முழுக்க முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வலதுசாரி சிந்தனை கொண்ட வகுப்புவாத சக்திகள் அதை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒட்டுமொத்தமான கல்விச் சூழலுக்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய சுதந்திரமான பன்முகத்தன்மை கொண்ட சுதந்திர மரபிற்கும் இது எதிரானதாகும். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு அம்பேத்கரிய, பெரியாரிய மற்றும் மார்க்சிய சித்தாந்தங்களை எல்லாம் யாரும் பயிலக்கூடாது, பேசக்கூடாது என்று வலதுசாரி சக்திகள் விரும்புவார்கள் என்று சொன்னால் இந்தியா அதனுடைய வளர்ச்சியில் வெகு தூரம் பின்னோக்கி சென்றுவிடும், ஒரு மிகப்பெரிய இருண்ட காலம் உருவாகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொன்று, இதுபோன்ற பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மாணவர்களின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் என்பது மிக மிக ஆபத்தான ஒன்று.
எதை எடுத்தாலும் அவர்களுக்கு ஒவ்வாத வலதுசாரி சக்திகளுக்கு ஒவ்வாத எல்லா கருத்தையுமே தேச விரோதம் என்று சித்தரிப்பது இன்றைக்கு ஒரு வாடிக்கையாகிவிட்டது. அதன் காரணமாக எதை பற்றி விமர்சித்து பேசினாலும் நீ தேச விரோதியா என்று கேட்பது அவர்களுடைய ஒரு உத்தியாக இருக்கிறது. அதாவது இந்த தேச துரோக வழக்கு தொடுக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட மிக மோசமான சட்டப்பிரிவுகள் என்கிற விமர்சனத்தை இந்தியாவினுடைய பல முதன்மையான ஒரு கருத்தியலாளர்களும் வழக்கறிஞர்களும் சொல்லி வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நம்முடைய அரசியல் சாசனம் முரண்படுவதற்கான உரிமையை, எல்லா விஷயத்திலும் முரண்பட்டு பேசுவதற்கான உரிமையை நமக்கு வழங்கி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த முரண்படுவதற்கான உரிமையை ஒருவர் பயன்படுத்தினால் அவரை தேச துரோகி என்று முத்திரை குத்தி அவரை ஒரு மக்கள் விரோத தன்மை கொண்டவராக மாற்றுவது வாடிக்கையாகிவிட்டது. எதை பற்றி பேசினாலும் நீ பாகிஸ்தான் ஆதரவாளரா, நீ நக்சலைட்டா என்று கேட்பது இன்றைக்கு வலதுசாரிகளுடைய ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. இந்த சூழலை நாம் மாற்றாவிட்டால் நம் நாட்டில் மாற்று கருத்துக்களே இல்லாமலாகிவிடும். மாணவர்கள் அல்லது அவர்களுடைய சிந்தனை சார்ந்த அனைத்து விஷயங்களும் அழித்து ஒழிக்கப்பட்டுவிடும். இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது எதிர்கால தலைமுறையினரை அழிக்கிற ஒரு விஷயம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவிலிருந்து பன்முகத்தன்மை கொண்ட சிந்தனை மரபுகளை அழிக்கிற முயற்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும், பன்முகத்தன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக நீடித்திருக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கத்தின் ஓய்வு பெற்ற ஆட்சி அலுவலர் தமிழறிஞர் திரு சிவசுப்பிரமணியம். வர ஞாயிற்றுக்கிழமை தாய்மொழி நாள் திருநாளாக கொண்டாடப்படுது. தாய்மொழி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை ஒரு சிறப்பான நாளாக நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன, மற்ற நாடுகள் எல்லாம் தாய்மொழியை எந்த அளவுக்கு தெய்வீகமாக பின்பற்றிட்டு இருக்காங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி கல்வியோட முக்கியத்துவம் அதோட அவசியம் என்ன, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு படைப்பாளியா, தமிழ் அறிஞரா, தமிழ்நாடு அலுவலர் சங்கத்தின் ஓய்வு பெற்ற ஆட்சி அலுவலராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தமிழ் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப ஒரு தொன்மையான மொழி, மனிதன் பேசின முதல் மொழியே வந்து தமிழ் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மொழி. இவ்வளோ தூரம் நம்ம மொழியை பற்றி பேசும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களோட தாய்மொழி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், மற்ற மொழிகளுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எதுவுமே கிடையாது, தாய்மொழிக்கு மீறி ஒரு விஷயம் கிடையாது. அதில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் எவ்வளோ தூரம் அவசியம், அது தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற எல்லா விஷயத்திலும் நம்ம சிறப்பாக செயல்படலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நீங்கள் முன்வைக்கிறீங்க. பல இடங்களில் தமிழ் உங்களோட தாய்மொழி அப்படிங்கிறதுனாலையும் தமிழோட சிறப்பு சார்ந்தும் பல இடங்களில் நீங்கள் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பணியாற்றின காலத்திலையும் அதை எல்லாரையும் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கீங்க. இன்னைக்கு இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை தாய்மொழி திருநாள் நம்ம கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் இன்னைக்கு இந்த தாய்மொழியில் நம்ம படிக்க வேண்டியதும் அதோட தெரிஞ்சுக்க வேண்டியதும் பேச வேண்டியதும் எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம முழுமையாக பேசணும் சார். முதல்ல தாய்மொழி திருநாள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஏன் எதிலிருந்து கடைபிடிக்கிறோம், இந்த நாளை வந்து நம்ம ஒரு தாய்மொழி திருநாளாக நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன, அதிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம் சார். தாய்மொழி நாள் வந்து கொண்டாடணுங்கிற இது வந்து உலக நாடுகள் அவை தான் 1999 இறுதியில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னாக்கா 1952 பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சதுக்கு பிறகு முகமது அலி ஜின்னா ஆட்சிக்கு வந்து அவர் வந்து ஆங்கிலம் ஆட்சி மொழி இன்னுமே இல்லை, உருது தான் ஆட்சி மொழின்னு அறிவித்தார். உருது தான் ஆட்சி மொழின்னு அறிவித்ததை பாகிஸ்தான் ஏற்றுக்கிட்டாங்க. கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தால் இப்போ பங்களாதேஷ்னு இருக்கிறது அவங்க ஏற்றுக்கலை. அவங்க வந்து மொழிபெயர்ச்சி போராட்டம் செஞ்சாங்க. கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகள் தான். 1952 ஒரு போராட்டம்
டாக்கா பல்கலைக்கழகத்தில் பேரளவில் ரொம்ப பெருசாக நடந்திருக்குது. அதில் வந்து 4-5 மாணவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அவர் பேரெல்லாம் பார்த்தா எனக்கு பேர் மறந்து போச்சு, அப்துல் காதர், ரஷீத் அப்படின்னு எல்லாமே உருது தாய்மொழியை கொண்ட மாணவர்களாக இருப்பாங்கன்னு தோணுது. ஆனால் அவங்க வந்து உருது வேண்டாங்கிறாங்க. இந்த நாட்டிட மொழி தாய்மொழி வங்காளம்தான். வங்க மொழி தான் இங்கே ஆட்சி மொழியாக இருக்கணும், கல்வி மொழியாக இருக்கணும்னு போராடி சுடுபட்டு செத்ததுக்கு பிறகு அந்த நாட்டில் நாடு வங்க மொழியை அவங்க அந்த மொழி போராட்டம் வென்றது. அப்புறம் நம்மளும் உதவி பண்ணி நாட்டை பிரித்து கொடுத்துட்டோம். அவங்க வந்து உலக நாடுகள் அவையில் நாங்கள் மொழி போராட்டத்தில் இவ்வளோ பேர் செத்து போனாங்க, இதை வச்சு மொழி நாளாக கொண்டாடணும் அப்படின்னு யுனெஸ்கோ கொண்டு போனவங்க அவங்க தான். அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அது ஆதாரங்கள்லாம் கொடுத்த போது எத்தனை பேர் செத்தாங்கங்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சு 21 பிப்ரவரி இனிமேல் எல்லா ஆண்டும் கொண்டாடலான்னு 99 சொன்னதில் 2000 உலகத்தில் பல நாடுகள் கொண்டாடுறாங்க. இப்போ நெட்டில் பார்த்தா 190 நாடுகளுக்கு மேலே கொண்டாடுறதாக செய்திகள் தெரியுது. அதில் என்ன பெரிய வியப்பாக இருக்குன்னாக்கா, தன் சொந்த தாய்மொழி இல்லாமல் நாட்டிட தாய்மொழியை அந்த மாணவர்கள் வலியுறுத்தி உயிர் திறந்துருக்கிறாங்க. நான் கூட இந்த போராட்டத்தில் தஞ்சாவூரில் படிக்கிற காலத்தில் கலந்துக்கிட்டவன் தான். எனக்கு இதை பார்க்கும்போது அவங்கள விட நம்ம நாட்டில் நிறைய பேர் செத்துருக்குறோம். தானாகவும் செத்தோம், அவங்க சுட்டு தான் கொடுத்தோம், நம்ம ஆள் தீக்குளிச்சுலாம் செத்தான். ஆனால் நம்ம யுனெஸ்கோவை கொண்டு போய் இதை இன்னும் ஆவணப்படுத்தவே இல்லை. அதை விட பெரிய போராட்டம் நம்மளது தான். அந்த போராட்டத்தை எந்த காலத்தில் ஆவணப்படுத்துவாங்க? நமக்கும் இன்னும் மொழி போராட்டம் முடிஞ்ச பாடாக இல்லை. இப்போது அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க, வெற்றி பெற்றுட்டாங்க. அதை உலக அளவுக்கு கொண்டு வந்து நமக்கும் இப்போது சொல்லி தர்ற அளவுக்கு வந்துடுச்சு. இவ்வளோ வந்தும் நமக்கு இன்னும் சமஸ்கிருதம் மிரட்டுது, இன்னும் ஹிந்தி மிரட்டுது. இந்த நிலைமையில் நம்ம தாய்மொழினால் கொண்டாட வேண்டியது கட்டாயம். ஆனால் இந்த அறிவித்து ஒரு மாமாங்க காலம் இந்த நாட்டில் யாரும் செய்யவே இல்லை. அது ஏங்கிறது யாருக்குமே தெரியல. இப்போது ஆனால் இது எப்படி நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சோன்னா, நாங்கள் மாதாந்திர கூட்டம் போடுறதில் தாய்மொழி நாள்னு ஒன்று இருக்குதே, கொண்டாடக்கூடாதான்னு பேசும்போது பல பேர் தாய்மொழி நாள் இருக்குதுங்கிறது தமிழ் வளர்ச்சி பேரவைகளுக்கே தெரியல. இது யாருக்குமே தெரியாத ஒரு மூலையில் இருக்கிற செய்தி நெட்டு படிக்கிற எனக்கு தான் தெரிஞ்சு கேட்டேன். அப்போது நம்ம அது சபாபதி சார், மோகன் சபாபதி சார் கூட ஒரு இடத்துல சொன்னார், யாரோ நெட்டு படித்தவர் தாய்மொழி நாள் கொண்டாடலான்னு சொல்கிறாருன்னு ஒரு இடத்துல பேசினார். அது முழுக்க அவருக்கு நான் கடமைப்பட்டவன். என்னை பார்க்காமலே நான் என்ன செஞ்சு சொன்னேங்கிறத அவர் புரிஞ்சு நாட்டுக்கு சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி இப்படி எல்லோரும் இப்போ வந்து தாய்மொழி நாள் கொண்டாடுறதுல எல்லோரும் ஈடுபாடாக கொண்டாடுறோம். அது ஆக்கப்பூர்வமாகவும் கொண்டாடினாக்கா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ 4 வருஷமாக எல்லாருமே கொண்டாடுறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு சர்க்குலர் போடுவோம். முதல் சர்க்குலர் ஒரு 1000 காப்பி அடித்து அனுப்பினோம். அப்புறமா விசாரித்தா ஒரு 1500 இடங்களுக்கு மேலே அது கொண்டாடினதாக காவல்துறையில் இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க. நமக்கு எல்லா இடத்துலையும் நண்பர்கள் இல்லை. அரசியல் ஒன்றியத்தில் இருந்த நண்பர்கள் இப்போ பலர் உயிரோடே இல்லை. இருந்தாலும் அவங்க இருக்கிறவங்க சில பேரெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் எங்களால் நாடு முழுக்கலும் தொடர்பு கொள்ள முடியுது. ஆனால் இப்போ பார்த்தா தமிழ் ஆர்வலர்கள் தமிழை அங்கங்கே தானாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் சங்கர்னு கடிதம் எழுதுகிறாரு. அவர் வந்து காசு பிள்ளைன்னு இருந்தார், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பெரிய தமிழறிஞர். அவர் வழி வந்தவராம். எங்களுக்கு இது தெரியாமல் போச்சு, நான் பெரிய அளவில் செய்கிறேன் அப்படின்னு அவர் செஞ்சார். அவர் ஒரு 1000 சர்க்குலர் போட்டு தென் மாவட்டங்கள்லாம் பண்ணார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ சொல்கிறது தாய்மொழி நாள் கொண்டாடணுங்கிறத உலகத்துக்கு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு சொன்ன உடனே எல்லோரும் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அதை வழிமுறைப்படுத்தி
செய்கிற அளவுக்கு நாங்கள் வந்து வலியான ஒரு இயக்கம் இல்லை. ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு பெற்ற காலத்தை வீணாக கழிக்க வேண்டாம், தமிழுக்காக வாழ்வோம், அவ்வளோதான் எங்கள் எண்ணம். ஓய்வு பெற்ற நாளிலேருந்து ஒரு பயனுள்ள செய்தியை செய்யலாங்கிறது தாய்மான தமிழ் மன்றம் மூலமாக செய்கிறோம். அது செய்கிறது வந்து எங்களால் வலிவாக நாடு முழுக்கணும் போய் சொல்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட இயக்கமாக போகிறதுக்கு பயணம் செய்கிறதுக்கு கூட உடல்நிலை இடம் தர்றதில்லை, பண வசதியும் கிடையாது. நாடு முழுக்கணும் போயிட்டு வந்து கூட்டம் போட்டு சொல்கிறதுங்கிறது எங்களுக்கெல்லாம் கஷ்டம். முடிஞ்சது எழுத்து தான். இந்த எழுத்தை யாரும் ஆதரிக்கிறதில்ல. எந்த பத்திரிக்கை அனுப்பினாலும் எந்த நாளேடு இதுவரையிலும் போடலை. எந்த கட்டுரையும் தாய்மொழி நாள் பற்றி அனுப்பின கட்டுரையை 4 வருஷமாக அனுப்புகிறோம், போடுறதே இல்லை. சிற்றிதழ்கள், அந்த சிற்றிதழ்களை நாங்கள் வாங்குறவங்களாக இருந்தால், சந்தாதாரராக இருந்தால், அந்த ஆசிரியருக்கு நேராக போய் பார்த்து போடுங்கன்னோ இல்லை தொலைபேசி மூலமாக சொல்லியோ இல்லை வேறு வழியாக சொல்லி கொடுத்து அனுப்பியோ தான் போடுறாங்களே ஒழிஞ்சு தானாக போட மாட்டேங்கிறாங்கங்கிறது அந்த தொன்மையான, வன்மையான, மென்மையான அப்படின்னு எத்தனை அட்ஜெக்டிவ் போட்டு சொல்லலாமோ தமிழுக்கு அத்தனை இருந்தும் எந்த காலத்தில் பிறந்ததுன்னு தெரியாத இந்த தாய்மொழியை பத்திரிக்கை நடத்துகிறவங்க, ஊடகக்காரர்கள் எந்த அளவுக்கு அதை தூக்க முடியுமோ அதை தூக்குவதற்கு இல்லை என்றாலும் எங்களை போல எளியவர்கள் செய்வதை ஆதரிக்கவில்லை என்பது இன்றைய அவல நிலையாக இருக்கிறது என்று மன வருத்தத்தோடு சொல்வதற்காக சொல்லவில்லை. அவர்கள் இந்த ஆண்டிலிருந்து, இந்த தாய்மொழி நாளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் சொல்கிறோம், தாய்மொழி நாளை செய்திச்சுருள் மாதிரி போட்டு ஊடகங்கள் சொல்லுங்கள், கட்டுரைகள் நீங்களே எழுதுங்க அப்படின்னு நாங்கள் கொடுக்குற கட்டுரை போட வேண்டாம், உங்கள்கிட்ட நிறைய எங்களை விட எழுத தெரிஞ்சவங்க நிறைய இருப்பாங்க, அந்த எழுத்தாளர்களை வச்சு எழுதுங்க அப்படின்னு கெஞ்சாத குறையாக எழுதுகிறோம். அதை இந்த வருஷத்துலேருந்து செய்ய வேண்டும் என்று கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக தமிழ்நாட்டு ஊடகங்கள் அனைத்தையும் விரும்பி வேண்டி பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமா சார். இப்போ தாய்மொழி இதை பற்றி பேசும்போது நம்மளுக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலேயோ என்னமோ ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டிருந்ததுனாலேயோ அந்த ஆங்கில மோகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். உலக நாடுகளில் எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம் அப்படின்ற ஒரு பிரம்மை கூட இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி படிக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆங்கிலத்தில் நம்ம பேசணும் அப்படிங்கிறத பெற்றோர் முதற்கொண்டு விரும்புகிற ஒரு சூழல் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மொழியா ஆங்கிலம்? எந்த நாடுகள்லாம் ஆங்கிலம் முழுமையாக பேசப்படுது? எல்லாரும் நினைக்கிற மாதிரியே ஆங்கிலம் படித்தாதான் வந்து அடுத்தவருக்கு எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற ஒரு சூழலாம். நம்ம தாய்மொழி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைப்பாடு பற்றி முதல்ல பேசலாம் சார். சரியான கேள்வி தான். தாய்மொழி வந்து தமிழ் என்று தோன்றியது என்று யாருக்கும் தெரியவில்லை, ஆதியும் அந்தமும் இல்லாது என்று விளையாட்டாக சொல்லிடுறாங்க. நான் ஒரு குறிப்பு படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 25,000 ஆண்டுகளுக்கு முன் தமிழிலிருந்து சீன மொழி குடும்பம் பிரிந்தது அப்படின்னு படித்தேன். 25,000 ஆண்டுகளுக்கு முன், 25,000 ஆண்டுகளுக்கு முன் சீன மொழி குடும்பம் தமிழிலிருந்து பிரிந்தது அப்படின்னு படித்தேன். இப்போ சீன மொழியில் பார்த்தாக்கா இப்போ தமிழ் மொழி நிறைய இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பொற்கோ வந்து ஜப்பான் போய்ட்டு வந்ததும்போது ஜப்பானில் தமிழ் நிறையா இருக்குங்கிறாங்க. இப்படி சொல்லப்போனால் இளம்பூரணர் சொல்கிறார், 4440 ஆண்டுகள் முதல் சங்கம், 3000 ஆண்டுகள் ரெண்டாவது சங்கம், மூன்றாவது சங்கம் 1850 ஆண்டுகள். கிட்டத்தட்ட அது விட்டு விட்டு தான் நடந்திருக்கு, கடற்கோளில் எல்லாம் போயிருக்கு. ஆக மொத்தம் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு மேலே சங்க காலமே இருந்திருக்கு. முதற் சங்கத்திலேருந்து மூன்றாவது சங்கம் வரையிலும் 10,000 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் சங்கம் நடந்திருக்கிறது. ஆனால் எந்த ஊடகமாவது 10,000 ஆண்டுக்கு முந்தைய இலக்கியங்களை கொண்டது தமிழ் என்று சொல்லியிருந்தால் இன்னொரு மொழி மோகம் இங்கே வருமா? ஏன் ஊடகத்தை சொல்கிறேன்னு தயவு செஞ்சு யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. இன்றைய உலகம் ஊடகமே.
சினிமாவும் தொலைக்காட்சியும் தான் நாட்டை வழிநடத்தி செல்றதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே இருக்க இயலாது. இப்போ சாதாரண எந்த இயக்கமும் பெரிய இயக்கமாக இருந்தால் கூட ஊடகத்து மூலமாக தான் மக்களை தொடர்பு கொள்கிற காலமாக போச்சு. இப்போ பொதுக்கூட்டத்துக்கு கூட அந்த அளவுக்கு மக்கள் கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல. நான்லாம் 14 வயசுலேருந்தே கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கேன். ஐயா கூட்டங்க எல்லார் கூட்டத்துக்கும் போயிருக்கேன். இப்போ யாரும் வர்றதில்லை கூட்டத்துக்கு, சேர் போட்டால் தான் வர்றான். அதனால் ஊடகங்கள் தாய்மொழியை உரிய அளவுக்கு மக்களுக்கு கூறினால் வேறு மொழி வராது. வேறு மொழி பற்று இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மோகம், நாங்கள் தாய்மானசாமி தமிழ் வளர்ச்சி மன்றத்தை பொறுத்தவரையிலும் ஆரம்பித்த போது ஆங்கில மோகம் என்பது எய்ட்ஸ் மாதிரி, எய்ட்ஸ் நோய் போல் தமிழகத்தில் பரவி இருக்கிறது என்று தான் சொல்லி ஆரம்பித்தோம். அதுதான் எங்கள் முதல் சர்க்குலரும். ஏன் எய்ட்ஸை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்? என்னோட ரொம்ப ரொம்ப நல்ல தெரிஞ்ச பெரிய பேராசிரியர் எய்ட்ஸ்னு போய் சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு கோபமாக கூட கேட்டார். எய்ட்ஸு ஒரு மனுஷனை தான் கெடுக்கும். இந்த ஆங்கில மோகம்ங்கிறது இப்போ பரவி இருக்கிறது சமுதாயத்தை அழிக்குது. ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மொழியை அழித்தா போதும் அப்படிங்கிற இதில் வேறு யாரோ அழிக்காமல், வெள்ளைக்காரன் இருக்கும்போது 6வது வகுப்பிலிருந்து தான் ஆங்கிலம் பாடமாக நடத்தினான். அதுவும் துணை மொழியாக. தமிழில் தான் கல்வி இருந்தது, தமிழில் தான் தமிழ் கல்வி தான் இருந்தது. தமிழ் மொழி தான் ஆனாவண்ணா கற்றுக் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் ஏபிசிடி கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆரம்பித்ததே 6வது 7வது, சில பேர் சொல்கிறாங்க 8வதுன்னு கூட சொல்கிறாங்க. அப்படி இருந்தது இந்த நிலைக்கு மாறியது ஏன்? எப்படி இந்த நிலை மாறியது? இதனால் தான் ஆங்கில மோகம் இருக்கிறது. இதற்கு ஆங்கிலேயர் காரணமாக சொல்ல முடியாது. அவர் ஆங்கிலேயர் சொன்னாங்க, செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்கன்னா, மெக்கல்லேங்கிறவர், லார்ட் மெக்கல்லேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஃபர்ஸ்ட்டு மெம்பர் ஆஃப் தி போர்டுன்னு இப்போ நம்ம கலைச்சிட்டோம். ஐயா ஆட்சியில் தான் கலைச்சாங்க. போர்டு இருந்தாக்கா அரசாங்கத்தையே தூக்கி அடிக்கிற மாதிரி அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க டெசிஷனே ஃபைனல் ஆகிடுது. அமைச்சரவை கூட அதை மாற்ற முடியலைங்கிறதுக்காக மாற்றினாங்க. அந்த மாதிரி வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருந்த லார்ட் மெக்கல்லேங்கிறவர் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரேங்கிற பேரில் ஆங்கிலத்தை திணிக்கணும். ஆங்கிலத்தை திணிக்கிறது மட்டும் இல்லை, இந்த நாடு கலாச்சாரத்தில் ஆன்மீகத்தில் ஆற்றல் உள்ள மக்களாக இருக்கிறாங்க. வார்த்தைகளை படித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனி சர்க்குலரே போட்டிருக்கிறோம். பல பத்திரிகைகள் அதை ரொம்ப வெளியிட்டாங்க. ப்ரொஃபஸர் வைஸ் சான்சலராக இருந்த முத்துக்குமரன் ஐயா அவர் பத்திரிகையில் நான் போடட்டுமான்னு கேட்டார். நாங்கள் போடுறது தான் ஏன் ஒவ்வொருத்தராக கேட்டுட்ருக்கோம், போடுங்கன்னு. அவர் தான் முத போட்டார். அதுக்கப்புறம் ஒரு 25-30 சிற்றதழ்களில் வந்திருக்கு. ஆனால் இப்போவும் எந்த பத்திரிகைகளில் போடுறதில்ல, நாளேடுகளில் போடுறதில்ல. நாளேடுகளில் போட்டால் தானே மக்களுக்கு தெரியும். அந்த மொழி மோகத்தை கொண்டு கொடுத்தது, ஆரம்பித்து வச்சது லார்ட் மெக்கல்லே தான். அவருக்கு நோக்கம் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு, அவங்களுக்கு எழுதுறதுக்கு, அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு. தமிழ் எழுதுனா அவனுக்கு புரியாது. ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து நம்மளை குமாஸ்தாக வச்சுக்கிட்டான், போலீஸாக வச்சுக்கிட்டான். இவனை வச்சு தான் நம்ம போலீஸ்காரன் கொஞ்சம் கற்றுக்கிட்டவனை வச்சு தான் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் அடித்து உதைச்சான். ஆங்கிலம் எந்த நாடுகள்லாம் இன்னும் முதன்மையாக இருக்குன்னு சொல்லலாம்? ஆங்கிலம் படித்தாக்கா வேலை கிடைக்கும், அதுக்கு தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த நாட்டில் வேலை கிடைச்சதுன்னா வெளிநாட்டுக்கு போக வேண்டியதில்லை, அதை சொல்கிறதில்ல. வேலைவாய்ப்பை இங்கே போதுமான அளவுக்கு உருவாக்க நாம் ரெடியாக இல்லை. நம்ம காசு கொடுத்து மக்களுக்கு கல்வி கொடுக்க நம்ம ரெடியாக இல்லை. மக்களுக்கு உடல் சரியில்லைன்னா நீ போய் டாக்டர்கிட்ட போய் 10 லட்சம் கூட 5 லட்சம் கூட இல்லாட்டி போய் சேருங்கன்னு விட்டு வச்சுருக்கிறது எந்த வகையில் நியாயம்? எல்லா உலகம் முழுக்களும் கல்வியும் சுகாதாரமும் அரசு உடைமையாக இருந்தால் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. இனி வருங்காலத்திலாவது கல்வியும் சுகாதாரம் தாய்மான தமிழ் மன்றத்துக்கு சம்பந்தம் இல்லாத என்றாலும் பொது நோக்கில் இது இரண்டையும் அரசே தானே எடுத்து நடத்தி இலவச கல்வி,
தாய்மொழி கல்வி வழங்கினால் இந்த ஆங்கில மோகம் இருக்காது. மக்கள் தெளிவாக ஆங்கிலம் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் 94% மக்களுக்கு உலகத்தில் ஆங்கிலமே தெரியாது. உலகம் முழுக்களும் ஆங்கிலம்னு சொல்கிறோம். 94% மக்களுக்கு 732 கோடி மக்களும் என்னமோ இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. இதில் 5 சரியான புள்ளி வரும் தெரியல, 6% தான் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அது எங்கன்னாக்கா தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் சேர்த்தா தான். அதை குறைச்சா அதை கணக்கெடுத்து பார்த்தா இன்னும் குறையுமோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் ஆங்கிலங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆனால் வெள்ளையர்கள் குடியேறிய நாடு. ஐரோப்பியர்கள் குடியேறிய நாடு அமெரிக்கா. அமெரிக்காவில் ஆங்கிலம் இருக்குதுன்னு சொல்கிறது ஓரளவுக்கு சரி. முழுசாக ஆங்கிலம் இருக்கான்னா இந்த உலக அளவில் பேசப்படுற ஆங்கிலத்துக்கும் அமெரிக்கன் ஆங்கிலத்துக்கும் பெரும் வேறுபாடு உண்டு. அவங்க ஸ்பெல்லிங் எழுதுறது கூட வேறு, அவங்க உச்சரிப்பு வேறு. இவங்க போய் அங்கே பேசுனாக்கா அவங்களுக்கு புரியாது, அவங்க போய் இங்கே பேசுனாக்கா ஆங்கிலம் புரியாது. ஆங்கிலம் எல்லாம் ஒரே ஆங்கிலம்னு சொல்ல முடியாது. அதனால் ஆங்கிலங்கிறது 3 நாட்டில் தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், இங்கிலாந்தில் இருக்குது அப்படின்னு நான் 1913 வரையிலும் நம்பினேன். இங்கிலாந்துக்கு நான் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு 3-4 மாதம் இருந்தேன். அங்கே கொஞ்சம் சில நாடு ஸ்காட்லாண்டு அந்த மாதிரி சில இடங்களுக்கும் போய் பார்த்து வந்தேன். எங்க 2013 இப்போ தான். அவள் போகும்போது முதல்ல எனக்கு ஒன்றும் தெரியல. நான் போகும்போது இங்கே இன்னொரு செய்தியை கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். டெய்லி மெயிலுங்கிற ஒரு பத்திரிக்கையில் 2012 ஒரு மிஸ் ஃப்ளோரா பால்மன் அப்படிங்கிற ஒரு அம்மா டிவோன் ஏரியாவில், இங்கிலாந்து தெற்கு மூலையில் இருக்கிற ஒரு மாநிலம், டிவோன்கிற மாநிலத்தில் இருக்கிறவங்க அநேகமாக ப்ரொஃபஸராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த கேள்வி பதிலில் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் தி வேர்ல்டு எதுன்னு ஒருத்தர் கேட்குறார். தமிழ் தான் பழைய மொழி, முதல் மொழி. இதிலேருந்து தான் மற்ற மொழியெலாம் பிறந்திருக்கு. அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டில் ஓடி வறண்ட நதிகளை பற்றிய குறிப்புகள் எல்லாம் தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறது. 10,000 ஆண்டுகளுக்கு முன் நாட்டில் ஓடி வறண்டு போன நதிகளை பற்றிய இலக்கிய செய்திகள் இலக்கியங்களில் இருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. யார்? லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா. நம்ம 10,000 ஆண்டு தமிழுக்கு உயிர் இருந்ததுக்கு, 10,000 ஆண்டு தமிழ் சங்கம் இருந்ததுங்கிறத நம்ம இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய முன் வரல. 2000 வருஷம்தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். உண்மையாக அது? கண்டிப்பாக இல்லை. சங்கமெல்லாம் போனதுக்கு பின்னாடி 2000 வருஷம். சங்கத்துக்கு இதுக்கு இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 வருஷம் சங்கம் இருந்திருக்கு. அதை இன்னும் சொல்லவே இல்லை. நம்ம இதை யார் சொல்கிறது, எப்போ சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இந்த தாய்மொழி நாள்லேருந்து கலைஞர் தொலைக்காட்சியாவது இதை தயவு செய்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இப்போது ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் சார், அதில் 49 நாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ஒரு வளர்ந்த நாடுகளில், வளர்ச்சி அடைகிற நாடுகள் அதெல்லாம் அந்த லிஸ்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கண்டத்தில் பேசக்கூடிய மொழி என்னவாக இருக்குது சார்? ஆங்கிலம் அங்கே இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. நல்லதுதான். உலகம் முழுக்கலாம் ஆங்கிலங்கிறது நம்ம மக்களை பொறுத்தவரையிலும் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஐரோப்பா முழுக்கலாம் ஆங்கிலம்பாங்க, அமெரிக்கா ஆங்கிலம்பாங்க, ஆஸ்திரேலியா ஆங்கிலம்பாங்க. இது பொதுவாக தெரிஞ்சது. ஆனால் ஆங்கிலம் ஐரோப்பாவில் இருக்கான்னா இல்லவே இல்லை. இங்கிலாந்து ஒரு நாட்டில் தான், அது இங்கிலாந்துங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்குது. அது மொத்த பேர் யுனைடெட் கிங்டம், ஐக்கிய பேரரசுன்னு பார்த்தா ஐக்கிய பேரரசில் ஒரு 5-6 மாநிலங்கள் உட்பகுதிகள்லாம் இருக்குது. அதில் எல்லாம் ஸ்காட்லாண்டில் ஸ்காட்டிஷ், அயர்லாண்டில் ஐரிஷ், வேல்ஸில் வேலிஷ், கார்ன்வால்ங்கிற கார்டிஷ், மேனக்ஸ்னு ஒரு சின்ன தீவு அவங்கள ஒரு சில 1000மோ 1,00,000மோ இருக்குது தெரியல. அதில் மேனக்ஸ் மொழி தான் ஆட்சி மொழி, கல்வி மொழி. அங்கே
கல்லூரியில் அந்த சில ஆயிரம் சில லட்சம் பேர் இருக்கிறவங்க கல்லூரியில் கூட மேனக்ஸ் மொழியில் தான் சொல்லி தருவேங்கிறாங்க. ஆங்கிலம் எங்களுக்கு வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் எ கொலோனிக்கல் கில்லர் லாங்குவேஜ் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த மொழியை நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுனால எங்கள் பண்பாடு கெட்டு போகுது. நான் போயிருந்த இடத்துல வீட்டில் என் மகள் இருக்கா. அவங்க வீட்டில் இருந்து எதிர்த்த வீடு ஒரு வெள்ளைக்காரர் வீடு. அவர் வீட்டில் போய் நாங்கள் பேசிகிட்ருப்போம். அங்கே ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு பெரிய மனுஷன் வருவார், ரொம்ப வயசானவர், என்ன மாதிரி தான். என்ன இந்த இங்கிலீஷ்காரங்களோட நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் சார், நல்லவர் தான் சார் இவர் அப்படின்னா. நீங்கள் வேறு அவரை கேளுங்க, டிசிப்ளினே இல்லாத ஆளுங்க, இவங்களோடலாம் பேசாதீங்க, இவங்களோட டிசிப்ளின் இல்லைங்கிறதுனாலே நாங்கள் ஸ்காட்லாண்ட் தனியாக போகணுங்கிறோம், எங்களை அழிக்கிறாங்க, எங்கள் பண்பாட்டை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2014 தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு ரெஃபரண்டமே நடத்தினாங்க. அது ஏதோ உள்வேளையில் ஒரு கொஞ்சம் இதில் மாறி போச்சு. மறுபடியும் அடுத்த 25 நாளில் மறுபடியும் அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு ரெஃபரண்டம் நடத்துகிறதா சொல்கிறாங்க. அந்த நாட்டில் ஐரிஷும் அது மாதிரி தனியாக பிரிஞ்சு போச்சு ஒரு பகுதி. இங்கிலாந்தோட ஆங்கிலத்தோடு சேர்ந்து வாழறதுக்கு அந்த மக்களே விரும்பலை. அதாவது இப்படி சொன்னாக்கா யுனைடெட் கிங்டமில் இருக்கிற மக்களே, அது ஆங்கில மொழி நான் பேசுகிற மாடுன்னு நம்ம நினைக்கிற அந்த நாட்டு மக்களே அந்த நாட்டை எதிர்த்து 100 ஆண்டுகளுக்கு மேலே போராடி ஆங்கிலத்தை விரட்டி விட்டார்கள். கண்டிப்பாக சார். உலக தாய்மொழி நாளான இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த நேரத்தில் தாய்மொழி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லா நாடுகள்லையுமே ஆங்கிலம் தான் இருக்குது அப்படின்ற ஒரு மாயையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உங்களோட அனுபவம் சார்ந்து நேரில் போய் பார்த்த இங்கிலாந்து, யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி அந்த கண்ட்ரீஸில், அந்த கான்டினென்ட்டில் கூட அவங்க தாய்மொழிக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தாய்மொழி வழியில் நம்ம கல்வி கற்க வேண்டிய அவசியம் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த நிலை எவ்வளோ மாறி இருக்குது. இதை மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு வரும்போது தமிழ் அறிஞர்களும் சரி, இந்த மாதிரியான ஆராய்ச்சியாளர்களாம் முன்னெடுத்து இதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு இன்றைக்கி இந்த நாளில் உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம்மா. இதுவரையில் நம்ம அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலைவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 21ஆம் நாளை ஐக்கிய நாடுகள் அவை உலக தாய்மொழி நாள் என்று அறிவித்திருக்கிறது. பங்களாதேசத்திலே நடைபெற்ற மாணவர்களின் போராட்டத்தை ஒட்டி அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் உண்மையாகவே தமிழகத்திற்கு அந்த பெருமை கூடுதலாக இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். தாய்மொழிக்காக உயிர் துறந்தவர்கள் என்னும் மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் உண்டு. தமிழகத்திலே நடப்பது போல தாய்மொழியை காப்பாற்றுவதற்கான போர் இப்படி 75 ஆண்டுகளுக்கும் மேலாக வேறு எந்த இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூற முடியாது. 1937ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த போராட்டம், அன்றைக்கு மறைமலை அடிகள் போன்ற தமிழறிஞர்கள் அனைவரும் பெரியார் அவர்களோடு உடனிருந்தார்கள். உமாமகேஸ்வரம் பிள்ளை போன்ற தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரும் அன்றைக்கு களத்திலே நின்றார்கள். தாங்கள் வெறும் தமிழ் அறிஞர்கள்தான் என்பதோடு நின்று விடாமல் தமிழ் போராளிகளாகவும் அவர்கள் களத்திலே நின்றார்கள். பிறகு 1948, 1965 இப்படி போராட்டங்கள் நடந்தன. 65ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த போராட்டம் என்பது ஒரு இந்தியாவையே உலுக்கிய போராட்டம் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட போராட்டம். அதற்கு பிறகும் திராவிட முன்னேற்றக் கழகம் 1986ஆம் ஆண்டு ஏறத்தாழ 144 நாட்கள் தொடர்ந்து நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், இவையெல்லாம் வெறும் ஒரு மொழியை எதிர்க்கிற போராட்டம் அல்ல, தாய்மொழியை காக்கிற போராட்டம் என்றுதான் அதனை நேர்மறையாக நாம் பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு மொழிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் என்று எதிர்மறையாக பார்ப்பது வரலாற்றை புரிந்து கொள்ளாத நிலைக்கு நம்மை தள்ளும். ஏனென்றால் எந்த மொழியின் மீதும் வெறுப்போ எதிர்ப்போ காழ்ப்போ நமக்கு இல்லை. ஏன் ஒரு மொழிக்கு எதிரான போராட்டமாக அறியப்பட்டதென்றால்
நம் தாய்மொழியின் மீது இன்னொரு மொழி திணிக்கப்பட்ட நேரத்தில் தாய்மொழியை காப்பதற்காக மேலே திணிக்கப்பட்ட மொழியை தூக்கி எறிய வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது. எனவே அது தாய்மொழிக்கான போராட்டம் என்கிற பார்வைதான் சரியானது. தாய்மொழியை அப்படி காப்பாற்ற வேண்டுமா? தாய்மொழிக்காக போராட்டங்களை நடத்த வேண்டுமா? வேறு மொழியை ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, பாடமொழியாக ஏற்றுக்கொண்டு விட்டால் என்ன பிழை என்கிற எண்ணம் யாருக்காவது எங்கேனும் ஒரு மூலையில் இருக்குமானால் அது துடைத்து எறியப்பட வேண்டிய எண்ணம். நாம் தமிழ் மொழியை காப்போம் என்று கூட இல்லை, தாய்மொழியை காப்போம் என்று சொல்லுகிற போது அது வெறும் நமக்கான போராட்டம் இல்லை, அத்தனை இன மக்களுக்குமான போராட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நாம் தமிழ்தான் உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழ்நாட்டை தமிழ் ஆள வேண்டும், வங்கத்தை வங்க மொழி ஆள வேண்டும், மலையாள மொழிதான் கேரளாவில் ஆட்சி செலுத்த வேண்டும், அவரவர் நாட்டில் அவரவர் மொழி வாழ வேண்டும் என்றுதான் நாம் கோரிக்கை வைக்கிறோம். உலக தாய்மொழி நாடினுடைய அடிப்படை தன்மையும் அதுதான். நாமே நம்முடைய தாய்மொழியிலே படிக்கவில்லை, நம் தாய்மொழியிலே எழுதவில்லை, நம் தாய்மொழியிலே பெயர் சூட்டி கொள்ளவில்லை, நம் தாய்மொழியை ஆட்சி மொழியாக ஆக்கி கொள்ளவில்லை, நம் தாய்மொழியை நீதிமொழி என்கிற இடத்திற்கும் வழிபாட்டு மொழி இசைமொழி என்கிற இடங்களுக்கும் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் வேறு யார் நம்முடைய தாய்மொழியை ஆட்சி மொழியாக்குவார்கள்? தமிழர்களே தமிழ் பேசவில்லை என்றால் ஜப்பான் நாட்டுக்காரர்களா தமிழ் பேசுவார்கள்? தமிழர்களே தமிழில் பெயர் வைக்கவில்லை என்றால் சீன தேசத்து மக்களா தமிழில் பெயர் வைத்து கொள்வார்கள்? நாம் கருதி பார்க்கலாம். வேறு எந்த நாட்டிலாவது எந்த சீன குடிமகனாவது தன் பெயரை ஒரு இந்தி மொழியிலோ அல்லது ஆங்கில மொழியிலோ வைத்து கொண்டிருக்கிறார்களா என்று எண்ணி பாருங்கள். நமக்கு ஏனோ தாய்மொழி உணர்வு கூடுதலாக இருப்பது போலவும் தோன்றுகிறது, தாய்மொழி பற்று குறைவாக இருப்பதாகவும் நம்முடைய நடப்புகள் எடுத்து காட்டுகின்றன. இன்றைக்கும் நாம் கையெழுத்து போடுகிற போது நம்மில் 100க்கு 90 பேர் ஆங்கிலத்திலே கையெழுத்து போடுகிற பழக்கத்தை வைத்திருக்கிறோம். நம்மில் பலர் ஆங்கில புலவர்கள் இல்லை. ஆங்கிலத்திலே கையெழுத்திடுகிறவர்களெல்லாம் தொடர்ந்து ஆங்கிலத்திலேயே எழுதச் சொன்னால் எழுத முடியுமா என்று தெரியவில்லை. அது ஒரு பெரிய குறைபாடில்லை. யார் ஒருவரும் தங்கள் தாய்மொழியை மிக நல்ல அடித்தளமாக அமைத்து கொண்டால்தான் பிற மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும். இப்படி தாய்மொழி நாள் கொண்டாடுவதோ, தாய்மொழியை நம்முடைய நடைமுறைகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவதோ பிற மொழிகளுக்கு எதிரானதில்லை. நாம் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தாய்மொழிக்கு பதிலாக கற்றுக்கொண்டால் அந்த கல்வி நிலைக்காது. காரணம், யார் ஒருவருக்கும் தாய்மொழி என்பதுதான் அடித்தளம். பிற மொழிகளெல்லாம் அந்த அடித்தளத்தின் மீது கட்டப்படுகிற கட்டிடங்கள். அடித்தளமே ஆடி போகுமானால் பிறகு மேலே கட்டப்படுகிற கட்டிடங்கள் எப்படி நிலைக்கும்? அடித்தளம் இல்லாமல் எப்படி வேறு கட்டிடங்களை நம்மாலே கட்ட முடியும்? எனவே தாய்மொழி என்பதுதான் அடித்தளம். ஏன் பிற மொழிகள் அடித்தளமாக இருக்கக்கூடாதா என்று கேட்டால் அறிவியல் அடிப்படையில் இருக்க இயலாது. காரணம், மற்ற மொழிகளையெல்லாம் நாம் ஒரு மொழியின் மூலமாகத்தான் கற்றுக்கொண்டோம். ஆங்கிலம் கற்றாலும், இந்தி கற்றாலும், தெலுங்கு கற்றாலும், பிரெஞ்சு மொழி கற்றாலும் நாம் வேறு மொழியின் மூலமாகத்தான், தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்றிருப்போம், ஆங்கிலம் மூலமாக பிரெஞ்சு கற்றிருப்போம். ஒரு மொழியின் மூலமாகத்தான் இன்னொரு மொழியை கற்றுக்கொண்டோம். ஆனால் தாய்மொழி என்கிற ஒரே ஒரு மொழியை மட்டும்தான் நேரடியாக நாம் மனிதர்களின் மூலமும், பொருட்களின் மூலமும், இடங்களின் மூலமும் நேரடியாக பார்த்து கற்று அறிந்தோம். நாம் இப்படி எண்ணி பார்க்கலாம். அம்மாவை, அப்பாவை நாம் முதலாக அறிந்து கொண்ட போது நமக்கு வேறு எந்த மொழியும் தெரியாது. அம்மாவை காட்டி அம்மா என்றும், அப்பாவை காட்டி அப்பா என்றும், அணிலை காட்டி அணில் என்றும் பொருள் மூலமாகவே நாம் மொழியை அறிந்தோம். அதுதான் நம் மனத்தில் படிந்திருக்கிற ஆழமான ஒரு பதிவு. அதற்கு பிறகு நான் வேறு மொழியை கற்றுக்கொள்ளுகிற போது மதர் என்றால் அம்மா என்பது தான் மதர் என்று ஒரு மொழியின் மூலமாக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நேரடியாக அம்மாவையே பார்த்து அம்மா என்று கற்றுக்கொண்டது தாய்மொழியிலே தான். இது தமிழர்களுக்கு மட்டுமில்லை, அத்தனை மொழிக்காரர்களுக்கும் பொருந்தும். எந்த மொழியை நாம் முதலில் கற்றுக்கொண்டோமோ அந்த மொழி தான் தாய்மொழி. அதுதான் அடித்தளம். அடித்தளம் சரியாக இருந்தால்தான் கட்டிடம் சரியாக இருக்கும். எனவே தான் நாம் பிற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சரி என்பதை ஏற்கிறோம். பன்மொழி புலமை என்பது ஒரு நல்ல அறிவுக்கான அடையாளம்தான். வெவ்வேறு மொழிகளை தெரிந்து கொள்ளுகிற போது நாம் வேறு விதமான செய்திகளையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் பல மொழிகளை கற்றுக்கொள்ளுகிற போதுதான் நம்முடைய தாய்மொழியினுடைய கருவூலங்களை, இலக்கியங்களை அந்த மொழிகளுக்கு கொண்டு செல்ல முடியும்.
அங்கே இருக்கிற அறிவு களஞ்சியங்களை நம்முடைய தாய்மொழிக்கும் கொண்டு வர முடியும். எனவே மொழிகளுக்கு இடையில் மொழிபெயர்ப்பு, மொழியாக்கம் என்கிற இந்த பரிமாற்றங்கள் கண்டிப்பாக வேண்டும். அதற்கெல்லாம் எது அடிப்படை என்றால், எவன் தாய்மொழியில் வல்லுநனாக இருக்கிறானோ அவன்தான் பிறமொழி அறிவு பெற்றவனாக பிறமொழியிலிருந்து மொழிபெயர்ப்புகளுக்கு உதவுகிறவனாகவும் இருக்க முடியும். எனவே தாய்மொழி என்பது வெறும் மொழி இல்லை, அது வெறும் கருவி இல்லை, அது நம் முகம், அது நம் முகவரி, அதுதான் நம் அடையாளம். தாய்மொழி தான் என்றென்றைக்கும் நமக்கு அடையாளம். நாம் வேறு எந்த நாட்டில் வேண்டுமானாலும் போய் வாழலாம், ஆனால் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நாம் தமிழன்தான். எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தெலுங்கு பேசுகிற பிள்ளை தெலுங்கன்தான். எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சீன மொழி பேசுகிற பிள்ளை சீனன்தான். எனவே தாய்மொழி தான் நம் முகம், முகவரி, அடையாளம். மனதை தெளிவாக வைத்திருந்தால்தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா என்ற தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மக்கள் பலராலும் பரவலாக பேசப்படுகிற ஒரு மனநல பாதிப்பை பற்றி பேசலாம். நான் இங்கே பேசப்போவது ஹிஸ்டீரியா என்கிற ஒரு சாதாரண மனநல பாதிப்பு தான். ஆனால் இதில் ஹிஸ்டீரியா என்கிற வார்த்தையையே தமிழிலே சரியாக மொழிபெயர்க்க முடியாதனாலும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். பல நேரங்களிலே ஹிஸ்டீரியா போல் நடக்கிறார்கள், ஹிஸ்டரிக்கல் பேஷண்ட் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பெரிய மனநோயையும் ஹிஸ்டீரியா போல் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் அந்த ஹிஸ்டீரியா என்று சொல்லப்படுவது ஒரு சாதாரண முற்றிலும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு மனநல பாதிப்பு தான். இந்த வார்த்தையே கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. ஹிஸ்டராஸ் என்றால் யூட்டிரஸ், அதாவது கர்ப்பப்பை என்று அர்த்தம். அந்த ஹிஸ்டீரியா என்ற வார்த்தையின் பொருள் வயிற்று பகுதியிலே அடைந்து கொண்டிருக்கிற அல்லது உள்ளேயே திரிந்து கொண்டிருக்கிற கர்ப்பப்பை என்ற அர்த்தம். அதாவது அந்த காலத்திலே என்ன கருதினார்கள் என்றால், இளம்பெண்களுக்கு குறிப்பாக ஒரு செக்ஸ் உணர்ச்சிகள் அடக்க முடியாத பொழுது அவர்களிடம் ஏற்படுகிற அந்த மனப்பிரச்சனைகள் காரணமாக வருகிற நோய்தான் ஹிஸ்டீரியா என்று. அதன் காரணமாகவே அது ஹிஸ்டீரியா அல்லது கர்ப்பப்பை சார்ந்த ஒரு மனப்பிரச்சனை என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஓரளவுக்கு அது சரி என்று நினைத்தாலும் முற்றிலுமாக அது சரி என்று சொல்லிவிட முடியாது. ஹிஸ்டீரியா இன்றைக்கும் பெரும்பாலும் 90-95% பெண்களுக்கு, குறிப்பாக சிறுமிகளுக்கு, இளம்பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பாதிப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே வெகு அபூர்வமாக ஆண்களுக்கும் இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மிக மிக அரிது. இந்த ஹிஸ்டீரியா என்று சொல்லப்படுவது என்ன என்று பார்த்தால், அடிமனதிலே ஆழ தேக்கி வைக்கிற ஒரு பிரச்சனைகள், மனதிலே ஏற்படுகிற குழப்பங்கள், வெளியிலே சரியாக பேசி அதற்கு தீர்வு காண முடியாத நிலையிலே மனதினுடைய பிரச்சனைகள் உடல் வழியாக வெளிப்படுகிற ஒரு தன்மைதான் இந்த ஹிஸ்டீரியா என்று சொல்லப்படுகிறது. இது பிரச்சனைகள் அதிகமாக வைக்கப்பட்டு வெளியிலே பீரிட்டு வருகின்ற ஒரு வழி. எப்படி ஒரு ப்ரெஷர் குக்கரிலே அதிகமாக அழுத்தம் சார்ந்திருந்தால் அந்த மூடி பிச்சு கொண்டு வெளியே வருகிறதோ அதுபோல் இது ஹிஸ்டீரியா என்று சொல்லப்படுவது தன்னுடைய மன சோர்வை, மன அழுத்தத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று மற்றவர்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்க்கிற ஒரு அபய குரல் என்றே சொல்லலாம். ஆக இது பெரும்பாலும் பெண்களுக்கு வரக்கூடியது. இந்த ஹிஸ்டீரியா என்று சொல்லப்படுவது 3-4 வகைப்படும். ஹிஸ்டரிக்கல் கன்வர்ஷன் டிசார்டர் என்று சொல்வார்கள். அதாவது உள்ள கிடக்கையிலே இருக்கிற பிரச்சனைகள், ஆழ பதிந்திருக்கிற மனவேதனைகள், உணர்ச்சிகள் உடல் வழியாக. ஏனென்றால் எனக்கு பிரச்சனை இருக்கிறது. ஒரு பெண் காதல் செய்து கொண்டிருக்கிறாள், காதலனை பார்க்க முடியவில்லை, அவள் கல்லூரி மாணவி. அவள் அம்மாவிடம் அம்மா என்னுடைய காதலன் இன்றைக்கு வரவில்லை, நான் பார்க்கவில்லை, வரும்பொழுது என்று சொன்னால் அடிதான் விழுவும் நம்முடைய கலாச்சாரத்திலே. அதே நேரத்திலே அவள் எனக்கு மயக்கமாக வருகிறது சொன்னால் அவளுடைய அடிமனதிலே இருக்கிற பிரச்சனைகள் உடல் வழியாக வெளிப்படுவது. இதற்குத்தான்
அதாவது உடலிலே இருக்கிற பிரச்சனைகளை நாம் கவனிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாம் எல்லோருமே உடலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மனது என்று ஒன்று இருக்கிறது, அதற்கும் பிரச்சனைகள் வரலாம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் இந்த ஹிஸ்டீரியா என்கிற ஒரு மனநல பாதிப்பே மேலை நாடுகளெல்லாம் இப்பொழுது முற்றிலும் ஏறக்குறைய ஒழிந்துவிட்ட நிலையிலே இருக்கிறது. ஏனென்றால் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் மனதை விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எந்த பிரச்சனையும் அவர்களும் வெளியே சொல்வதற்கு அவர்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே ஆண்களுக்கு இருக்கிற அளவுக்கு பெண்கள் தங்களுடைய மன உணர்ச்சிகளை, தங்களுடைய அந்தரங்களை, ஆசை அபிலாசைகளை வெளியிலே சொல்வதற்கு ஒரு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. அதனால் அவர்களுடைய தங்களுடைய மனக்குமுறலை உடல் வழியாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலை, இதைத்தான் ஹிஸ்டீரியா என்று சொல்லப்படுகிறது. பல நேரங்களில் இந்த ஹிஸ்டீரியா என்று சொல்லப்படுவது, கன்வர்ஷன் என்று சொல்லப்படுவது, அவர்களுக்கு ஏதோ வலிப்பு வந்து விட்டது போல் விழுவார்கள். அது நிஜமான ஒரு வலிப்பு நோய் அல்ல, மனதின்கால் ஏற்பட்ட ஒரு வலிப்பு நோய். அடுத்தபடியாக மயங்கி விடுவார்கள். சிலருக்கு பேசவே வராமல் போய்விடும் தற்காலிகமாக. சிலருக்கு கண் பார்வை தெரியாமல் போய்விடும். சில பேருக்கு மூச்சு முட்டுவது போன்ற வரும். சில பேருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வரும். இப்படிப்பட்ட உடல் சார்ந்த மற்றவர்களை தன்பால் கவனத்தை ஈர்க்க வைக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்பொழுது உடனே என்ன செய்வார்கள்? ஆக ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று மற்றவர்கள் டாக்டர்களிடம் அழைத்து செல்வார்கள். ஆனால் அவர்கள் பார்த்து எல்லா வித பரிசோதனைகளையும் பண்ணி முடித்துவிட்டு ஒன்றும் உடலில் கோளாறு இல்லை என்று சொன்ன பிறகு அப்பொழுதுதான் தெரியும் இது ஏதோ மனதிலே பிரச்சனைகள் இருக்கிறது, நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை சென்று பாருங்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய மனதை விட்டு வெளியே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுது அதற்கு பரிகாரம் கிடைக்க வழி இருக்கிறது. இன்னொன்று ஹிஸ்டரிக்கல் டிசோசியேட்டிவ் டிசார்டர் என்று சொல்வார்கள். தான் தன் நிலையை மறந்து வேறொரு நிலையிலே செயல்படுவது. இதைத்தான் பலவிதமான ஹிஸ்டரிக்கல் டிசோசியேட்டிவ் ஸ்டேட் இருக்கிறது. முக்கியமாக இந்த காலத்திலெல்லாம் இப்பொழுது ஒரு சீசன் இது. அதாவது இந்த காலத்திலே ஆடி மாதங்களிலே எல்லாம் கோயில் விழாக்கள் எல்லாம் நிறைய நடக்கிறது. பல பெண்கள் திடீரென்று சாமி வந்து ஆடுவார்கள். இந்த பெண்கள் சாமி வந்து ஆடுவது போல் இருப்பதை ஹிஸ்டரிக்கல் பொசஷன் சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள். அந்த சாமி வந்து ஆடுகிறதும் இந்த ஹிஸ்டீரியா நோயினுடைய ஒரு பாதிப்பு தான், ஒரு மனநல பாதிப்பு. அவர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காத பொழுது, அவருடைய மனக்குமுறலை வெளியிலே சமூகம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது, தங்களுடைய மனக்குமுறலை தீர்த்து கொள்வதற்கு, தங்களுடைய ஆசை அபிலாஷைகளை கொட்டி தீர்ப்பதற்கு, வேதனைகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த சாமி வந்து ஆடுவது போல் ஒரு நிலையை ஏற்படுவார்கள். சாதாரணமாக ஒரு கடலை விற்று கொண்டிருக்கிற ஒரு குப்பம்மா அவனுடைய கணவன் குடியினால் அடித்துவிட்டு எந்நேரம் தொந்தரவு கொண்டே இருக்கிறான், எல்லோரும் ஏளனம் செய்கிறார்கள். அவளுக்கே இந்த சாமி வந்து ஆடிய பொழுது அவர்களுக்கு அந்த சமுதாயத்திலே மதிப்பு கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது. அவருடைய கணவன் கூட அவளை அதிகமாக துன்புறுத்துவதில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு செகண்டரி கெயின், இதனால் விளைகிற ஒரு இன்டைரக்ட் கெயின், அவளுக்கு யாரும் தன்னை துன்புறுத்துவதில்லை, தனக்கு மதிப்பு கிடைக்கிறது, அதே நேரத்தில் தன்னுடைய மனப்பதற்றமும் குறைகிறது என்கிற நிலை ஏற்படுகிறது. இது ஹிஸ்டரிக்கல் அம்னீசியா என்று சொல்வார்கள். தற்காலிகமான ஒரு மறதி நிலை. சில மனவடு காரணமாக, மனப்பிரச்சனைகள் காரணமாக நடந்தவைகள் எல்லாம் மறந்து போய், அல்லது ஏதோ ஒரு நிலையிலே மறதியாக இருந்து ஒரு 4-5 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் தன்னுடைய எதுவுமே ஞாபகம் இல்லாமல் திரிந்து அப்பொழுது திரும்பவும் ஞாபகத்துக்கு வரும். ஹிஸ்டரிக்கல் அம்னீசியா, மறதி நிலை, தற்காலிகமான ஒரு மறதி நிலை மனநல பாதிப்பினால் ஏற்பட்டது. இன்னொன்று ஹிஸ்டரிக்கல் ஃபியூக் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். பிரச்சனைகள் அதிகமாக வெடிக்கும் பொழுது, அதை சமாளிக்க முடியாமல் போகும் பொழுது, நானா மெல்ல மாறினேனா என்று சொல்லி தன்னுடைய பெயர், முகவரி எல்லாவற்றையும் மறந்து வேறொரு ஊரிலே வேறொரு பெயரிலே அங்கே இருந்து செயல்படுவது. இப்படிப்பட்ட நிலையிலே கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் நான் இங்கே வந்தேன், எப்படி இங்கே இருக்கிறேன் என்று அவர்களுக்கே தெரியாத நிலை. இவை எல்லாமுமே இந்த மனவலி காரணமாக, மனவேதனை காரணமாக, மனவேதனையை முறையாக வெளிப்படுத்த முடியாத வாய்ப்பில்லாத காரணத்தினால் உடல் வழியாகவோ அல்லது அவர்கள் வேறு விதமான நடத்தை முறைகளாலோ சாமி வந்து ஆடுதல், அல்லது மறதி நிலைக்கு தள்ளுதல், அம்னீசியா போன்ற நிலைகளில் ஈடுபடுதல், அல்லது தன் நிலையை மறந்து, தன்னுடைய பெயர் மறந்து, சூழ்நிலை மறந்து வேறு ஒரு இடத்திலே வசிப்பது தற்காலிகமானது தான். இவை எல்லாமும் ஏற்படும். இவை எல்லாவற்றையும் மனப்பிரச்சனைகள் காரணமாக வருகிற ஒரு சாதாரண மனநல பாதிப்பு என்பதை புரிந்து கொண்டு மனநல வைத்தியம் செய்தால் நிச்சயமாக இவர்கள் நிம்மதியாக இருக்க வாய்ப்பு உண்டு.